பாஜக கொடுத்த வாக்குறுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றவில்லை என்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பது எங்களது வழிகாட்டும் நெறிமுறை. கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் இயக்கம் திமுக. இது திமுகவின் தேர்தல் அறிக்கை அல்ல, தமிழக மக்களின் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர், 10 ஆண்டுகள் ஆண்ட மோடி தலைமையிலான பாஜக அரசு எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று கடுமையாக சாடினார். இந்தியாவின் கட்டமைப்புகள் அனைத்தையும் பாஜக சிறுக சிறுக சிதைத்துவிட்டது. கையில் கிடைத்த அதிகாரத்தை பாஜக அரசு வீணடித்து விட்டதாக கருத்து தெரிவித்தார். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் பாஜகவில் இணைந்தார். மக்களவைத் தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் பரவி வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு கடிதம் அனுப்பினார். இந்த நிலையில் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு முதல் முறையாக இன்று சென்னையில் உள்ள தமிழக பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். அவரை கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பாஜகவில் தன்னை மீண்டும் இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன், மனசாட்சிப்படி துணைநிலை ஆளுநர் பதவியில் செயல்பட்டேன். பதவியை விட்டு வந்ததை பெரிதாக நினைக்கவில்லை. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று தெரிவித்தார். மணிப்பூரில் காங்கிரஸ் தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உக்ருல் மாவட்டத்தில் காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் மர்ம நபர்கள் சராமரியாக துப்பாக்கி சூடு நடத்தினர். துப்பாக்கிச் சூட்டால் கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் பிரமுகர்கள் அச்சத்தில் அரங்கை விட்டு வெளியேறினர். மணிப்பூரின் சூரத், சம்பூர், பிஷ்ணுபூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் மோதல் நடைபெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தனது 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விலையை குறைப்போம் என்று பொய்க்கூறி ஏமாற்றிவிட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அதே தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே மறுபடியும் தற்போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கும் கொடுத்திருப்பதிலிருந்தே எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருப்பது தெரிகிறது என்று கருத்து தெரிவித்துள்ளார். இதேபோன்று 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்ற 2021 தேர்தல் வாக்குறுதியையும் அப்படியே மீண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் கொடுத்திருக்கிறது திமுக. பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமர் பொறுப்பேற்பது உறுதி என்ற நிலையில் திமுகவின் போலி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் காகிதம் மட்டும்தான் என்பதை மக்கள் முழுமையாக உணர்ந்துள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவரான சுரேஷ் பாபுவிடம் ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற காவலில் அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கைதைத் தொடர்ந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை நீதிமன்றத்தில் அங்கித் திவாரி ஜாமீன் கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அவருடைய ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அவருக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. மேலும் அனுமதி பெறாமல் தமிழகத்தை விட்டு வெளியேறக்கூடாது, சாட்சியங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, சாட்சியங்களை அழிக்கக்கூடாது போன்ற நிபந்தனைகளை நீதிமன்றம் விதித்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.